ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு அனிமிகா யூடியூப் சேனல். சாரி, என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல. இனிமேல் நீங்கள் கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்கலாம் நம்ம சேனலில். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன ஃபுட் ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஆப்பிள் பியூரே. இது நான் நிகாரிக்காக்கு 8 மந்த்ஸ்லேருந்து நான் கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னால், ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, 4 பாதாம், 4 முந்திரி, அப்புறம் 2-3 வால்நட், அண்ட் தென் ஒரு 4-5 பிஸ்தா, அதுக்கப்புறம் ஒரு 5-6 ட்ரை கிரேப்ஸ், அண்ட் தென் 2 டேட்ஸ் எடுத்துக்கோங்க. இதையெல்லாம் ஒரு நல்ல தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்ல தண்ணியில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, டேட்ஸில் இருக்கிறது, பாதாமில் இருக்கிற அண்ட் பிஸ்தாவில் இருக்கிற தோலையெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. மறக்காமல் டேட்ஸில் இருக்கிற சீடையும் எடுத்துருங்க. ஸோ இதையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சீடை ரிமூவ் பண்ணிடுங்க மறக்காமல். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணி வச்சுட்டு ஒரு குக்கர் எடுத்து ஃபஸ்ட்டு கட் பண்ண ஆப்பிள், அதுக்கப்புறம் நம்ம நட்ஸ் எல்லாம் தோல் பீல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டம்ளர் கவு மில்க் எடுத்துக்கோங்க. நான் டாக்டரோட அட்வைஸ் படி தான் நான் கவு மில்க் கொடுத்துட்ருக்கேன். நிகாரிக்காவுக்கு 12 மந்த்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால. ஸோ நீங்களும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு 12 மந்த்ஸ்னால் கவு மில்க் கொடுங்க. இல்லை 8 to 9 மந்த்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா உங்களோட பிரெஸ்ட் மில்க் ஆட் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம ஓவர் நைட் சோக் பண்ண அந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 6 to 7 விசில்ஸ் விட்டுருங்க. விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் லெட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, நட்ஸை எல்லாம் தனியாக எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லாட்டி பேபிஸ்க்கு த்ரோட்டில் மாட்டோம். அண்ட் தென் அதை ஒரு பவுலில் எடுத்து மாற்றிட்டு, அண்ட் தென் நம்ம ஆப்பிள் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் மறக்காமல் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறத நம்ம நட்ஸோட பவுலில் இருக்குது இல்லைங்களா, அதில் ஆட் பண்ணி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஆப்பிள் பியூரே ரெடி. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் பேபிஸ்க்கு கொடுங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இது கண்டினியூ பண்ணலாம். கண்டிப்பாக இது ஒரு நல்ல வெயிட் கெயின் ரெசிபி தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் அனிமிகா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.